அனைவருக்கும் முரளி சரவணன் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு சாய்பாபாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். இதே விஷயம் ரமணருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு நாள் சாய்பாபா மக்களுக்கெல்லாம் போதனைகளும் நன்னெறிகளும் சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பக்கீர் அவன் ஒரு ஒரு முட்டாள் பைத்தியம் அப்படின்ற மாதிரி ஊர்ல சொல்லக்கூடிய அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, சாய்பாபாவை ரொம்ப திட்டிடுறாரு. ரொம்ப கேவலமான தகாத வார்த்தைகளால பேசுறாரு. சாய்பாபா பண்ண அமைதியா இருந்துடுறாரு. மக்களுக்கெல்லாம் ஒரே கோபம், வேணா இப்படி பேசுறானுன்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில ஊர்ல இருக்கவங்களாம் எழுந்து சாய்பாபா பார்த்தவங்க தான் சாய்பாபா அந்த முன்னாள் திட்டின நபர் மேலே உட்காந்துட்டு இருக்கா. இவர் கீழே உட்காந்து பூவெல்லாம் போட்டு கடவுளுக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி பண்றாங்க. மக்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னடா இது இவர் இப்படி பண்றாருன்னு அப்ப கேட்குறாங்க சாய்பாபா கிட்ட. ஏன் பாபா, நேற்று அவன் உங்களை திட்டினா இன்னைக்கு அவனை நீங்க அர்ச்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, நேற்று திட்டினவன் இறைவன், இன்னைக்கு பூஜை பண்றவனும் இறைவன் தான். இல்ல உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை. அவன் உள்ள இருந்து வழி நடத்துறதும் இறைவன் தான், இவன் உள்ள இருந்து வழி நடத்துறதும் இறைவன் தான் சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி ரமணருடைய வாழ்க்கையில அவர் ஆசிரமத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இறை கதைகளை பேசிட்டு இருக்காரு. அப்போ வெளியூர்ல இருந்து வந்த ஒரு பக்தர் நேரா ரமணரையா பக்கத்துல ஒரு சேர் ஒன்று இருக்கு. அது மேலே ஏறி அது மேலே உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ பக்கத்துல இருந்த பிரதான சீடர் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா ரமணர் கீழே உட்காந்துட்டு இருக்காரு. இவர் வந்தவன சேரை இழுத்து போட்டு சேர்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவர் காதுல போய் சொல்றாரு, எங்க நீங்க ஒரு குரு கீழே உட்காந்துட்டு இருக்காரு, சேர்ல உட்காந்துருக்கீங்க. அவர் சொல்றாரு, இல்லைங்க எனக்கு கால் வலி இடுப்பு வலி, என்னால கீழே உட்கார முடியாது சொல்றாரு. இப்போ நீங்க எழுந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அந்த வெளிநாட்டு நபர் எழுந்து வெளியே போயிடுறாரு. வெளியே போனதை பார்க்கும்போது ரமணர் கேட்கிறாரு, என்ன விஷயம்? இல்லைங்க, இந்த மாதிரி அவர் கீழே உட்கார சொன்ன உட்காரனால உட்கார முடியலன்ற மாதிரி சொன்னாரு, அதனால இங்க எழுந்து வெளியே போங்கன்னு சொல்லியிருந்தேன் நானு அப்படின்னும் போது ரமணர் ஒரு பக்கம் சிரிக்கிறாரு, ஒரு பக்கம் அவர்கிட்ட கேட்கிறாரு, சரி என்னை விட உயர்ந்த இடத்துல உட்காந்தாங்கன்னு சொல்லி அவரை அமுச்சு விட்டேன். அங்க பாரு, அந்த மரத்து மேல 2 குரங்குங்க என்னை விட உயரத்துல உட்காந்துட்டு இருக்கு, அதுக்கு என்ன சொல்லுவ, அதை நீ விரட்டுவியா அப்படின்னு கேட்கிறாரு. அவரால் பதில் சொல்ல முடியல. அப்புறம் சொல்றாரு, ரமணர் ஐயா சொல்றாரு, இது மாதிரி எதுலையுமே உயர்ந்து தாழ்வு எதுவுமே கிடையாது, நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்கு. அவர் மேலே உட்கார்ந்ததுனால எந்த தவறும் இல்லை, நான் கீழே உட்கார்ந்ததுனால எந்த தெளிவும் இல்லை. வாழ்க்கையில நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தை நம்ம மாற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும். இந்த உலகத்துல எதுவும் உயர்வு தாழ்வுன்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளம்.